ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி மணக்க மசாலா பவுடர் பண்ணி குக்கரில் குழையாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட தண்ணி அளவுகள் சரியாக வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ பாசுமதி அரிசி 5 கப் இருக்குது. 1 கிலோ நாட்டுக்கோழி, 3/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து தனியாக வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் வேகட்டும். பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன பீஸ் பட்டையில் 4-5 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி, 1 நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா குறைவான தீயில வறுத்தெடுத்துக்கலாம். எது வரைக்கும் வறுக்கணும்னா கசகசா உடைய ஆரம்பித்ததும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதும் ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணியாச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம வேக வச்சுருந்த நாட்டுக்கோழி வெந்திருக்கு. வேறொரு பாத்திரத்துக்கு சிக்கனை மட்டும் மாற்றி எடுத்துக்கலாம். அரிசி வேக வைக்கும்போது இந்த தண்ணியை பயன்படுத்திக்கணும். தனியாக இருக்கட்டும். பாதி மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி 5 கப் அரிசி எடுத்திருந்தேன். 5 கப் பாசுமதி அரிசி, சிக்கன் வேக வச்ச தண்ணி, தேங்காய் பால் 5 கப் இருக்குது. மீதி 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1க்கு 2 தண்ணி. குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் உருகினதும் 2 சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை. சிக்கன் ரொம்ப சூடானது, அதனால் சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கோங்க. சுவையும் நல்லாயிருக்கும். 400 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம், அதனால் 2 டீஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் பிரியாணியில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். காரம் குறைவான மிளகாய் இருக்கிறதால 6-7 எடுத்திருக்கேன். காரமானதாக இருந்தால் 4-5 எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு புதினா, 2 கைப்பிடி அளவு மல்லி இலை, 2 ரம்பை இலை. பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் 3 தக்காளி பொடியாக நறுக்குனது. தக்காளி வேகிற வரைக்கும் மூடியால் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இனி மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே மசாலாலாம் மிளகு சேர்த்துருக்கோம், காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலா. குறைவான தீயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இனி இதில் வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் படும்படியாக 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பாசுமதி அரிசி 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அளந்து வச்சுருந்த தண்ணி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. குக்கரை லேசாக மூடி வச்சு கொதிக்கிற வரைக்கும் வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு சரியா இல்லைன்னா திரும்ப சேர்த்துக்கணும். பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு. எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கும்போது பிரியாணி குழையாமல் உதிரி உதிரியாக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு குக்கரில் விசில் சரியாக வராத குக்கராக இருந்தால் 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ரொம்ப குறைவான தீயில 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு விசில் வந்ததுமே கீழே இறக்கி வச்சுருங்க. ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணால் குழஞ்சி போயிடும். 4-5 நிமிஷம் ஆனதுமே திறந்து எடுத்துருங்க. கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக திறந்து எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. லேசாக இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்.
சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி மணமாக சுவையாக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துருந்த மசாலா அளவுகள் எல்லாம் சரியாக இருக்குது. 7-8 பேருக்கு இந்த பிரியாணி அளவுகள் சரியாக இருக்கும். 1/2 கிலோ அளவில் செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ப பாதி அளவு மசாலா சேர்த்துக்கோங்க. இதோடவே நாட்டுக்கோழி கிரேவி, பீட்ரூட் சாலட் இதோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.